வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். உருவாகிறது புதிய காற்று சுழற்சி. தமிழகத்தில் வெப்பசலன மழை பெய்யும், வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இதை பற்றி தகவல்களை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சென்னை வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் வெப்பசலன மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒடிசா பகுதிகளில் இருந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து சென்று குஜராத் தரைப்பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ராஜஸ்தான் பாகிஸ்தான் எல்லையோரத்தில் மையம் கொண்டுள்ளது. நீண்ட வாக்கில் சுழற்சி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வரை இருவேறு சுழற்சியாக நிலவப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக வட மாநிலங்களின் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்கக்கடலில் இன்று உருவாகிய புதிய காற்றழுத்த சுழற்சி காரணமாக 21ஆம் தேதி ஓரிரு இடங்களிலும் 22ஆம் தேதி ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் மேற்கொண்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 25ஆம் தேதி முதல் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இறுதி வரை பெய்யும் வெப்பநிலையை பொறுத்தவரையில் உள்ள தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் இயல்பை விட 1 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையில் படிப்படியாக உயரும். நேற்று அதிகபட்ச மதுரையில் 104 டிகிரி வெயில் வெளுத்து வாங்கியது. சென்னை, கடலூர், ஈரோடு, திருச்சி 100 டிகிரி வெயிலில், தூத்துக்குடி, பாளையங்கோட்டை, கரூர் 99 டிகிரி வெயிலும், பிற இடங்களில் இன்னும் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையில் அதிகமாக இருக்கும். சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரியாக இருக்கும். நகரின் ஒரு சில இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நன்றி, வணக்கம்.